ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்ல எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போலாம். ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். அதில் லாகின் நவ் அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இப்போது உங்களோட ஐபிபியில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் ஃபர்ஸ்ட் சிம்மில் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிம்மை செலக்ட் பண்ணுங்கள். செகண்ட் சிம்னா செகண்ட் சிம்மை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், அதை டிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் எஸ்எம்எஸ் வெரிஃபிகேஷன் அப்படின்றத கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்துடும். இதுவே உங்கள் ஃபோனில் ஒரே சிம் தான் இருக்குது, அந்த சிம் ஐபிபியில் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா டேரெக்டாகவே நீங்கள் இந்த பேஜ் வந்துடலாம். இதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை நீங்கள் என்ட்ரு பண்ணிடுங்க. அண்ட் அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐடி கேட்டிருப்பாங்க, அதை என்ட்ரு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஐபிபியில் நீங்கள் என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த் தான் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஸோ அதனால் கரெக்டாக என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பின் செட் பண்ண சொல்லுவாங்க. உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்பின் செட் பண்ணணும். அதுக்கப்புறம் திருப்பி அதை ரீஎன்ட்ரு பண்ணணும். அதவே நீங்கள் திருப்பி என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எம்பின் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிபி ஆப் ஓப்பன் பண்ணுறப்ப இந்த எம்பின் நீங்கள் போட்டு தான் ஆப்புக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது பேமெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த பின் நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் இதில் செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு கீழே செட் எம்பின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட் செக்யூரிட்டி கொஷின்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எம்பிஎனை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த செக்யூரிட்டி கொஷினை வச்சு பார்த்தீங்கன்னா திருப்பி ரீசெட் பண்ணி நீங்கள் எம்பிஎனை புதுசாக செட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கொஷின். ஸோ அதனால் கரெக்டாக அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட் பண்ணி வச்சுட்டு கீழே சப்மிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். கீழே லாகின் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணதுமே உங்களோட எம்பிஎன் கேட்டிருப்பாங்க. நீங்கள் செட் பண்ண அந்த 4 டிஜிட் எம்பிஎன் நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு உள்ளார போயிடலாம். டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப் ஓப்பன் ஆகிடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆப்பை பார்த்துக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி ஐபிபி மொபைல் பேங்கிங் ஆப்பில் நம்ம லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.